HDFC Life Click to Retire Plus 2 பிளான்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ரூலி நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப் பண்ணுமா இல்லை லிமிடெட் அட்வான்டேஜஸ் இருக்கிற ஜஸ்ட் another ரிட்டையர்மெண்ட் பிளான் இது வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டின்கான ஆன்சரை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் பென்ஷன் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிளான் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. வேவர் ஆஃப் ப்ரீமியம் பெனிஃபிட் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் சாய்ஸஸ் இருக்குது, லாயல்ட்டி அடிஷன்ஸ் இருக்குது, அண்ட் வெஸ்டிங் டேட் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேட்டை மாடிஃபை பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வெஸ்டிங் டேட்டை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் போஸ்ட்போன் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் அப்போவே லைஃப் அஷூர்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த வேவர் ஆஃப் ப்ரீமியம் பெனிஃபிட் மூலியமா உங்களுடைய பாலிசி எந்தவித இன்ட்ரப்ஷன் இல்லாமல் கண்டினியூ ஆகும். அண்ட் நாமினியுமே டெத் பெனிஃபிட்டை ஒரு மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 5 years வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் ரிசீவ் பண்ணலாம். அண்ட் டாப் அப் ப்ரீமியம்ஸை வந்துட்டு பெர்மிட் பண்ணக்கப்புறமா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா அலோ பண்ணுறாங்க. ப்ரீமியம் ரீடைரக்ஷன் ஃபண்ட் ஸ்விட்சிங் ஆப்ஷன்ஸுமே ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் இதில் எடுக்க முடியாது. சரண்டர் அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு 5 year லாக்இன் பீரியட் கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே அலோ பண்ணுறாங்க. அண்ட் மெச்சூரிட்டியில் இந்த ப்ரொசீஜரை வச்சு நீங்கள் ஒரு ஆன்விட்டியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பிளானில் மல்டிபிள் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அக்ராஸ் ஃபண்ட்ஸ் அண்டர்லைங் அசட்ஸில் லிமிட்டட் டிஃப்ரென்ஷியேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டனை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ IRR அனலைஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஒரு பெட்டராக இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக நம்ம பண்ணுறோம். ஒரு 40-year-old மேல் பார்த்தீங்கன்னா 1 lakh rupees ஆனுவலி 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்டர் 20-year பாலிசி டேர்ம் அண்ட் ஃப்ளெக்ஸி க்ரோத் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் வெஸ்டிங் பெனிஃபிட் பேபிள் அண்ட் ஒரு ஆன்விட்டியை வந்து அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராஷரில் 2 அசியூம்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சினாரியோ கொடுத்துருக்காங்க, 4 and 8% per annum. இது கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ இந்த பாலிசியோடது இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ஃபண்ட் வேல்யூ அப்படின்றது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த அண்டர்லைங் ஃபண்ட்ஸோட டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு 4% per annum க்ரோத் ரேட்டில் அசியூம் பண்ணோன்னா கார்பஸ் பெஸ்ட் ஆகிறது 14.93 lakhs. அப்போ அதோட IRR 2.61% வருது. இதே 8% per annum அசியூம் பண்ணோன்னா கார்பஸ் 27.18 lakhsக்கு க்ரோ ஆகுது, IRR 6.55% வருது. ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் ஆன்விட்டி இன்கம் அதாவது 4% சினாரியோவில் 1.29 lakh வருது, 8% சினாரியோவில் 2.37 lakhs வருது. ஆனால் இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டிவ் ஃபிகர்ஸ் தான். ஏன்னா ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட் இன்கம் இது அட் த டைம் ஆஃப் வெஸ்டிங் இருக்கிற 2 அன்சர்டைன் ஃபேக்டர்ஸ்க்கு டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கார்பஸ் அக்யூமுலேட் ஆகிறதுக்கும் அண்ட் ப்ரிவேலிங் ஆன்விட்டி ரேட்ஸ் பொறுத்து. இன்னொரு இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன் என்னென்னா உங்கள் மெச்சூரிட்டி கார்பஸை என்டையர்லியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆல்சோ உங்கள் 60% ஆஃப் த வெஸ்டிங் பெனிஃபிட்டை லம்சமாக வந்து கம்யூட் பண்ண மாதிரி தான் இருக்கும். மற்ற பேலன்ஸ் வச்சு நீங்கள் ஆன்விட்டியை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ முழுசாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த IRR நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் யூஸ்க்கு ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி இதை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கார்பஸோட ஒரு போர்ஷனை கண்டிப்பாக ஆன்விட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டைமில் இருக்கிற ஆன்விட்டி ரேட்ஸுமே கேரண்டீட் கிடையாது. ஸோ எவென்ச்சுவலாக நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டையர்மெண்ட் இன்கமே பார்த்தீங்கன்னா அன்சர்டைன் ஆயிடுது. ஸோ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸை வேறு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸோட கம்பேர் பண்ண போகிறோம். இதில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரே பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் சிம்பிளாக செப்பரேட்டாக பண்ண போகிறோம், இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்காக. பட் ஃபேர் கம்பேரிசனுக்காக ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேருந்து சேம் பேராமீட்டர்ஸ் எடுத்துருக்கிறோம். ஸோ இங்கே நம்ம ஒரு என்டையர் அமௌண்ட்டை ஒரு பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 10.50 lakh. இது அந்த பென்ஷன் பிளானில் கொடுத்துருக்கிற டெத் பெனிஃபிட்க்கு ஈக்விவேலண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு 20-year பாலிசி டேர்ம் வித் 10-year ப்ரீமியம் பேமெண்ட் இருக்கக்கூடிய பாலிசி. அண்ட் இதுக்கு பர் இயர் கட்டக்கூடிய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 11,300 rupees. ஸோ நம்ம ப்ரீவியஸ் பாலிசியில் இருக்கிற ப்ரீமியமோட கம்பேர் பண்ணால் இங்கே ஆனுவலி 88,700 rupees நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்குன்னு தனியாக எடுத்து வைக்க முடியுது. இது உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் டெப்ட் இல்லை ஈக்விட்டி பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டுமே எடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ 88,700 rupees நீங்கள் ஆனுவலாக PPFல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அண்ட் ஃபைனல் இயர்ஸில் அந்த மினிமல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 500 rupees நம்ம பண்ணி அந்த அப்ளிகபிள் லாக்இன் ரிக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கார்பஸ் உங்களுக்கு ஓவர் 20 years 26.17 lakh க்ரோ ஆகும். IRR 6.30% வருது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த என்டையர் மெச்சூரிட்டி கார்பஸ்மே டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மேண்டட்டரி ஆன்விட்டி பர்ச்சேஸ் இல்லை கிடையாது.
ஸோ நீங்கள் இதே மார்க்கெட் ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேம் 88,700 ருபீஸை நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் அப்ராக்சிமேட்லி நீங்கள் வந்து ஒரு 54.14 லேக் கார்பஸை பில்ட் பண்ணலாம் ஓவர் 20 இயர்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை நம்ம அக்கௌண்ட் பண்ணக்கப்புறமா போஸ்ட் டேக்ஸ் கார்பஸ்ன்றது 48.64 லேக்ஸ் வருது. ஸோ போஸ்ட் டேக்ஸ் ஐஆர்ஆரே அப்ராக்சிமேட்லி 10.46% வருது. ஸோ இதுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுமே ஒரு சின்ன டேப்லர் காலமாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற கீ அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அக்யூமுலேட்டட் வெல்த்க்கு மேலே இருக்கிற கண்ட்ரோல் தான். இது ரொம்ப க்ரூஷியல். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? HDFC லைஃப் கிளிக் டு ரிட்டையர் +2 பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இதில் 3 பிளான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக இன்வெஸ்டர்ஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூர் ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் அன்ஃபேவரபுளாக இருக்கும்போது இதில் ப்ரொடெக்ஷன் இருக்கும் கொஞ்சம். அண்ட் இன் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்ஸி க்ரோத் அண்ட் ஃப்ளெக்ஸி லாயல்ட்டி ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் லிங்க்டாக இருக்குது. ஸோ இன்வெஸ்டருக்கு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுது. நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலுமே இதோட மேஜர் ட்ராபேக்ன்றது மெச்சூரிட்டியில் தான் தெரியும். உங்கள் அக்யூமுலேட்டட் கார்பஸை நீங்கள் என்டையர்லி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வெஸ்டிங்கில் உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட் எய்தர் ஃபுல்லி இல்லை பார்ஷியலி பார்த்தீங்கன்னா பாலிசி எப்படி பெர்மிட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஆன்விட்டி அந்த டைமில் ப்ரிவேல் ஆகிற ரேட்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னதான் ஒரு ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட்டை அதை பொசிஷன் பண்ணாலுமே இது ப்ரைமரிலி ஃபோக்கஸ் பண்ணுற ஆஸ்பெக்ட் அக்யூமுலேஷன் தான். போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கமில் ஒரு சர்டனிட்டி இல்லை. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்குது. இதோட நீங்கள் மார்க்கெட் ரிஸ்க் சார்ஜஸ் அண்ட் இந்த கார்பஸ் ஆக்சஸ் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ப்ரெடிக்டபிள் ரிட்டையர்மெண்ட் இன்கம் தேடக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இந்த பிளான் லெஸ் அட்ராக்டிவாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெட்டர் அப்ரோச் என்னவாக இருக்கும்னா நீங்கள் இயர்லி அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, காம்பவுண்டிங்காக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸை ஓவர் டைம் பில்ட் பண்ண அலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட் பண்ணும்போது உங்களுக்கு கிரேட் கண்ட்ரோல் கிடைக்கும் உங்கள் மணி மேலே. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.